நான் பிறந்தது என்னமோ இலங்கையில தான். ஆனால் என்ன வாழ வைத்ததும் வளர்த்து விட்டதும் இந்த உயிருக்கும் உடம்புக்கும் ரத்தத்தை கொடுத்ததும் ஜேர்மன் என்றையில் மாற்றுக்கிறது இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்வது, இலங்கை ஜேர்மன் அதாவது இங்கிலாந்து மூன்றும் எனது மூன்று கண்கள் என்று. அது எப்படி அது பொருந்துமெண்டா, அதாவது இந்த ஐரோப்பா தமிழர் களம் என்ற ஒரு ப்ரோக்ராம் நான் டீஸ்பர்கில் ஜேர்மன் டீஸ்பர்க் நகரத்தில் செய்கிறதுக்கும் அதுதான் ஒரு காரணம். ஸோ இந்த ப்ரோக்ராம் செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே இது உண்மையாக இன்றைக்கு நேற்று எடுத்த முடிவில்லை. இது ஒரு 4 வருஷமாக நான் போட்டுக்கொண்டிருக்க திட்டம். ஸோ அந்த திட்டம் தான் இன்றைக்கு இந்த மாதம் அது நிறைவேறப் போகுது. ஸோ அதை பற்றியான விடயத்தை கொஞ்சம் தெளிவாக கதைக்கணுமென்ற கதை இந்த வீடியோ. இந்த விடயத்தை நான் டீஸ்பர்க்கில் உள்ள, உங்களுக்கே தெரியும், டீஸ்பர்க்கில் உள்ள பெரிய பெரிய ஆக்கள், அதாவது வயது மூத்தவர்கள், அதான் நான் அந்த 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 விழாவுக்கே வயது மூத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு இதுதான் மெயின் காரணம். அதாவது அவர்கள் அந்த டீஸ்பர்க்கில் முந்தைய ஒரு காலத்தில் வந்து அங்கே தங்கண்ட உரிமைக்காக போராடி எங்களையும் கூப்பிட்டு எங்களையும் அங்கே வளர்த்து எங்களோட அவர்களை பார்த்து நாங்கள் அனுபவப்பட்டு வளர்ந்த நாங்கள். ஸோ அப்போ அதற்காகத்தான். ஸோ டீஸ்பர்க்கில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பலர் இருக்கிறார்கள். இப்போ எனக்கு தாஸ் அண்ணன் பல ஆண்டு காலமாக கடை வச்சிருந்தவர். தமிழ் கடை என்றாலே அவற்ற கடை தான். பழைய கடையிலேருந்து புது கடை வரை எந்த கடை வந்தாலும் அவற்ற கடை தான் ஒரு காலத்தில் அது கடையாக இருந்தது. அந்த கடையில் நாங்கள், அதாவது அந்த காலத்துலேருந்து பொருட்கள் வாங்கின ஒரு காலம் இருந்தது. ஸோ அப்படி கொஞ்சம் இந்த தாசன்னு எனக்கு ஒரு 86ஆம் ஆண்டு நினைக்கணும், 86ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை அனுப்பி வச்சுருந்தார். அந்த ஒரு பேப்பர் கட் பண்ணி அதுக்கான பேப்பர் அனுப்பி வச்சுக்க, இதே மீசன் பாருங்கள், இதெல்லாம் டீஸ்பர்க்கில் நடந்த வரலாறுகள். அதாவது உண்மையை சொல்ல போனால் அது வரலாறு தான். அது சில வேறு மாதிரி நீங்கள் சிந்திக்கலாம், கேவலமாக சித்தரிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு வரலாறு. அங்கே 500 மக்கள் மட்டும்தான் 85-86 இருந்தார்கள் தமிழர்கள். ஸோ அதுவும் அதிகபட்சம் இளைஞர்கள் மட்டும். இப்போ அவர்கள் முதியவர்கள், இப்போ அவர்கள் வயது போயிருக்கிறார்கள் டீஸ்பர்க்கில். ஸோ அவர்கள் தாங்கள் இருக்கிற வீட்டு, அதாவது இந்த பேப்பரில் எழுதிக்கிறத உங்களுக்கு சொல்லுங்கள், தாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வசதி இல்லை, அதாவது பெண்களுக்கு சமைக்கிறதுக்கு கிச்சன் இல்லை. ஸோ அந்த வசதிகளை செய்திட சொல்லி அந்த அங்கே உள்ள ஒரு ராத் ஹவுஸ் என்று சொல்கிற அரசாங்க ஆஃபீஸுக்கு முன்னால், ராத் ஹவுஸ், அந்த ராத் ஹவுஸுக்கு முன்னால் 86ஆம் ஆண்டு போராட்டம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் போய் அதில் போய் அந்த மக்கள் அந்த காலத்தில் போராட்டம் செய்து அந்த தங்கண்ட உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை பின்பு அந்த சிட்டி, அந்த டீஸ்பர்க் சிட்டி செய்து கொடுத்துருக்குது. அவைக்கு புரிமான கிச்சனுகள், புரிமான இதுகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கு. ஸோ அதாவது இது ஒரு அந்த கால கதை. அந்த காலத்தில் வெளிநாட்டுக்காரர்கள் ஜேர்மனில் குறைவு. ஸோ இப்போ அப்படி கேட்டால் அடித்து கலைப்பார்கள். ஆனால் அப்போ அவர்கள் அப்படியான விடயங்களை செய்தவர்கள். அது 85-85லேருந்து 90 காலங்கள் இருந்தார்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படியான விடயங்களை அவர்களை அனுப்பி வச்சிருந்தார். அதான் உங்களுக்கு அறிய தந்திருக்கிறேன். நிச்சயமாக இதற்காகத்தான் இந்த, அதாவது ஐரோப்பா தமிழர் களம் அங்கே நடக்கின்றது. அது டீஸ்பர்க்கில் நடக்கின்றது. இது டீஸ்பர்க்கில் மட்டும் இப்படி இருந்தது. அது நிச்சயமாக ஒவ்வொரு பெரிய பெரிய டோட்மென்ல மக்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில். பூப்பட்டால், டோட்மென், பெரிய பெரிய சிட்டிகளில் எல்லாம் அப்பப்போ மக்கள் அங்கங்கே இருந்து இந்த இப்படியான சிறிய சிறிய வேலைகளை செய்து அவர்களால் இந்த ஐரோப்பாவிலேயே தமிழர்களை கொண்டு ஒரு இடத்தை ஒரு ஐரோப்பா தமிழர் என்று உருவாக்கி விட்டவர்கள் அவர்கள்தான். அதாவது இதைத்தான் சொல்றது இந்த புலம்பெயர்ந்த பலம் என்று. இந்த புலம்பெயர்ந்த பலத்துக்கு வேர்கள் இவர்கள் தான். அதற்காகத்தான் ஐரோப்பா தமிழர் களம் இவர்களை மரியாதையோடு அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இருங்கள்.